ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم إذ يريكهم الله في منامك قليلا ولو أراكهم كثيرا لفشلتم ولتنازعتم في الأمر ولكن الله سلم إنه عليم بذات الصدور. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நேரத்தில் இரவு தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரமலானும் ஏகத்துவ எழுச்சியும் என்ற தலைப்பாகும். புனிதமிக்க ரமலான் மாதத்தில்தான் ஏகத்துவத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி ஏகத்துவத்திற்கு கிடைத்தது. அது ரமலான் மாதம் பிறை 17ஆம் நாள் அன்று நடந்த ஒரு மாபெரும் அற்புதமாகும். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, கது காணலுக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபியாத்தின் தகத்தா, இரண்டு கூட்டம் ஒன்றுக்கு ஒன்று இன்னொன்றுடன் மோதிக்கொண்ட அந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்கின்றது. ஃபியத்துன் துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகின்றது. ஓ உஹ்ரா காஃபிரத்துன், மற்றொன்று காஃபிர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்று சொல்கின்றான். உண்மையிலேயே பத்ர் போர் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமாகும். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அளித்த ஒரு மாபெரும் வெற்றியாகும். ஒரு 20 நிமிடங்கள்ல, நாளைக்கு உள்ள ஒரு 20 நிமிடங்கள்ல, மொத்தம் ஒரு 40 நிமிடங்கள்ல இந்த அற்புதத்தை சொல்லி முடிக்கணும். பத்ர் வரலாற்றை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமில்லை. அதனால அந்த பத்ர் போர்க்களத்தில் நடந்த ஒரு சில அற்புதங்களை மட்டும் நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அந்த அற்புதத்தில் ஒன்று என்னவென்றால், பத்ர் போர் நடக்க போகின்றது. அப்படி நடப்பதற்கு முன்னால அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு காட்டுறான். கனவு என்பது மூமின்களுடைய வாழ்க்கையில அது வஹீல ஒரு 40ல் 1 என்ற அளவிற்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாகும். அப்ப அதனால மூமின்களுக்கு அது ஒரு நல்ல அருள்கொடையாகும் கனவு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கனவை காட்டுறான். அந்த கனவுல என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலன், அவர்களை உங்களுடைய கனவுல
மிகவும் சொற்பமானவர்களாக காண்பிக்கின்றான். இதுல என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் எத்தனை பேர்கள் என்பதை கணக்கிடுகின்றார்கள். எப்படி கணக்கிடுறாங்கன்னா, ஒருவனை பிடிச்சு வச்சிருக்காங்க, அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க? அவங்க எத்தனை பேருப்பா என்று கேட்டால் அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான் நிறைய பேருங்க அப்படிங்கிறான். ரசூலுல்லாவுக்கு என்ன தேவை? எத்தனை பேருங்கிற எண்ணிக்கை. ரசூலுல்லா ஏன் இதை மாய்ந்து மாய்ந்து விசாரிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாட்ட இருக்கிறது முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் 319 பேர் தான். இவ்வளவுதான் ரசூலுல்லாவுடைய படையில இருக்கிறான். அப்ப அதனால எதிரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று ரசூலுல்லா தெரிஞ்ச ஆகணும். ஒரு போர் தளபதி என்ற அடிப்படையில் ஒரு போர் வியூகம் வகுக்கக்கூடிய சிறந்த நிபுணர் என்ற அடிப்படையில் அவங்க விசாரிச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வேறு வழியில கேட்கிறாங்க. அவனுக்கு எண்ணிக்கை தெரியல, திட்டமிட்டு மறைக்கல. நம்ம ஊர்லாம் கேட்டேன்னு சொல்லுவாங்க, இத்தனை பேருப்பா வந்திருக்காங்க, நிறைய பேருங்க அப்படின்பா. நிறைய பேருங்கன்னா என்ன என்ன எண்ணிக்கை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறாங்க, 10 அல்லது 9 அறுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை வச்சு ரசூலுல்லாஹ் கணக்கு போட்டாங்க. நம்ம ஊர்ல எத்தனை களம் அப்படின்னா அதுக்கு தக்க இறைச்சி கணக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு போட்டாங்க. ஒரு ஒட்டகம் 10 பேர். அப்போ ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேர். அப்போ 10 ஒட்டகம் மறுக்கிறதா இருந்தால் 1000 இருந்து 900 உள்ள எண்ணிக்கையில இருக்கிறாங்கன்னு கணக்கு போட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு, தயக்கம் வந்துருச்சு. போருக்குன்னு வந்திருக்கிறாங்க, போருக்கு என்றும் அவங்க தயாராகி வரல. அபு சுஃபியான் என்ற ஒரு வாணிப படை சிரியாவுக்கு சென்றது, அதை மடக்கி பிடிக்கணும் தான் வந்தாங்க. அந்த படை பாதுகாப்பா மக்காவுக்கு கிளம்பி போயிருச்சு. இவங்க வாணிப படையை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஆயத்தமான படை தான் அப்படியே பின்னால அல்லாஹ் தஆலா அதை ஒரு மாதிரியா மாற்றி பத்ர் களத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. அப்போ திட்டமிட்டும் வரல, அதிகமான அளவுல எண்ணிக்கையும் இல்லை. இவன் நமக்கு நாம் அங்க ஒரு 100 பேர் இருப்போம், அங்க ஒரு 1000 பேர் இருந்தால் நம்ம மனசு என்ன சொல்லும்? நம்ம பக்கத்திலேயே இருந்து ஒருத்தன் சொல்லுவான், இல்ல அங்க பாரு சுன்னத்துல் ஜமாத்காரன் எல்லாரும் கிளம்பிட்டு வந்துட்டானுவோ, பாலக்கால் தெருவில் இருந்து ஆமிபுரம் கடைசி தெரு வரைக்கும் எல்லாரும் கிளம்பி வந்துட்டானுவோ, நீங்க 100 பேர், நீங்க என்னத்தை கிழிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஒவ்வொருத்தனுக்கும் டெர் ஆகிடும். ஆளுக்கால அவன் ஐயோ அவனை பார்ப்பான், அவனை பார்ப்பான், என்ன எதிர்பார்ப்பானா, நல்லா இருப்பி நீங்க போங்கன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சுப செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான ஒரு நிலை தான். நபித்தோழர்கள் நம்ம விட ஈமான்ல வலுவானவர்கள். அதனால அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேருங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. இது நபித்தோழருக்கும் தெரிஞ்சுச்சு. அப்ப என்னன்னா, உளவியல் ரீதியாக என்ன ஏற்பட்டுரும் அப்படின்னு கேட்டா, நம்ம அவங்கள வெல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி நம்மை அறியாமல் வந்துவிடும். அப்படி வந்துருச்சு.
அதனால தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுல அவர்களை அப்படியே அந்த கூட்டத்தை காட்டுறான். 1000 பேர் தான், 900 1000க்குள்ள இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல அந்த எண்ணிக்கைய ரொம்ப குறைச்சி காட்டுறான். தூங்குறாங்க, கனவுல தெரியுது, ஓ இவ்வளவுதானா, நம்ம உள்ள போய் என்ன செய்தாரலாம், கதையை முடிச்சாரலாம் அப்படிங்கிற ஒரு மன தெம்பு ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. இதை அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று சொல்லிட்டு, உலவு அராக்கஹும் கசீரன், அவர்களை உங்களுக்கு நிறைய எண்ணிக்கையில் காட்டியிருந்தால் லஃபஷில்தும், நீங்கள் ஒருவருக்கொருவர் தர்க்கித்து பலவீனம் அடைந்து உல தனாசஅத்தும் ஃபில் அம்ரி, பலங்குன்றி போய் நீங்க வாதிட ஆரம்பிச்சிருவீங்க. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா, வெற்றி அடைஞ்சிச்சுன்னு வைங்க, அதை தம்பக்கம் சேர்த்துக்கிறோம். அல்லாஹ் வைக்கிறனால வந்தோம், என்ன அவன் வந்தான், நான் ஒரு 4 இழுப்பு இழுத்தான், அவன் 2 அடி அடித்தான் அப்படின்றோம். தோல்வியில் முடிஞ்சுன்னு வைங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை பிடிச்சி குதற ஆரம்பிச்சிருவான். இந்த சண்டாளம் தான் நம்மளை இந்த மாதிரி நடுத்தூரில் இழுத்து விட்டுட்டு நம்மளை நட்டாத்துல ஊத்துட்டு, நிறைய பழமொழி இருக்கு அதுக்கு, புரியுதா? தேர நடுத்தெருவில் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கால ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பழிய தூக்கி இவங்க தாங்க, இவன் கெடுத்து கேட்டுதாங்க அப்படின்றவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில நீங்க ஈடுபட்டிருப்பீங்க. வலாக்கின் அல்லாஹ சல்லம், அல்லாஹ் தஆலா மனதில் அமைதியை ஏற்படுத்தி விட்டான். இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர், இந்த வசனம் முடியும் போது பாருங்க, நல்ல அழகான வார்த்தையை போடுறான். அவன் உள்ளங்கள் உள்ளதை நன்கு அறிந்தவன். ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா, உள்ளம் தான் அவனை ஏக்கு. அது அந்த ஏக்கம் இருந்து விட்டது என்று சொன்னால் அவன் அந்த காரியத்தை முடிச்சிருவான். இவனா என்ன செய்யறான்னா, உடல் பயிற்சிக்காக வேண்டி சைக்கிள் ஓட்டுறேன், அக்ஸாவில் போய் தொலை போயிருந்தேன். அப்போ ஒரு மதிப்பீடு, ஒரு காமன் நேரத்தில் போய் சேர்ந்தாலாம் பார்த்தா 20 நிமிஷம் ஆகுது. 4லிருந்து கணக்கு சரியா வந்துக்கிறோம். அப்போ நமக்கும் இந்த வயசுல ஒரு மாதிரியா வேகமா பிடிச்சி இழுத்து 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 எப்படியாவது போயிடுவோம்னா 9:06க்கு இங்கே வந்திருக்கேன். அப்பதான் வித்திரு துறவான். இதை முன்னக்கூடி தெரிஞ்சா நம்ம என்ன செய்துக்கலாம், கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். அப்போ மனசுல சீக்கிரம் போய் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை என்ன செய்யுதுன்னா தள்ளுது. இதுதான் உளவியல் ரீதியான ஒரு வேலையை தான் பதிரில் அல்லாஹ் தஆலா பார்த்துருக்கான். மக்கள் சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆயுத சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடந்தது என்னன்னா, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உளவியல் சிகிச்சை அதுதான் நடந்திருக்கின்றார். ஒருத்தன் என்ன சாப்பிட்டாலும் அவனுக்கு வாங்கி வருது. என்ன கேட்டா, அவனுக்கு பள்ளி உளுந்த சாப்பாடை சாப்பிட்டோம், அதை தின்னுட்டோம் அப்படின்ன உடனே எது பண்ணாலும் அவனுக்கு நிக்க மாட்டேங்க, வாமிட்டா வருது. அப்போ அந்த டாக்டர் இந்த டாக்டர், நல்ல டாக்டர் கந்த டாக்டர் எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. கடைசியில் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போன உடனே அவர் என்ன செய்தாருன்னா, கொஞ்சம் போல ஒரு சோறு மாதிரி ஒன்று எடுத்து அதை ஒரு மாதிரியாக ஆக்கி அதில் ஒரு பள்ளியை போட்டு அவனுக்கு முன்னால் வச்சு வாந்தி எடுத்திருக்கான். நான் வந்துருச்சு, பள்ளி உளுந்துருச்சு, உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாப்புல அன்னையோட ஆள் சரியாயிட்டானா. அந்த மாதிரி உளவியல் ரீதியான சில ட்ரீட்மெண்ட்டுகள் தேவைப்படுது, சிகிச்சை. ரப்புல் ஆலமீன் இங்க நடத்துறது என்னன்னு கேட்டா உளவியல் வைத்தியம் தான் பார்த்திருக்கிறான். அடுத்து சொல்றான், இது யுரீக்குமுஹும் இதல் தகைத்தும் ஃபீ அயுனிக்கும் கலீலன். கனவுல காட்டியாச்சு. காலையில என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் களத்துல நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது இப்போ என்ன அற்புதம் நடக்கின்றது என்று சொன்னால், இது யுரீக்குமுஹும் இதல் தகைத்தும் ஃபீ அயுனிக்கும் கலீலன், அவர்களை உங்களுக்கு அவன் நேரில் இப்போது காட்டுகின்றான், உங்களுடைய கண்கள்ல. சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க. நான் சொல்றான்ல, இதுதானப்பா ஜுஜிப்புப்பா,
நான் கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன செய்வேன், அடிச்சு தள்ளிடுவேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மணலை அவர்களுக்கு வந்து விட்டது. கல்லிலுக்கும் ஆயுனிகும், உங்களை அவர்களுடைய கண்களில் சொற்பமாக காட்டுகின்றான். இதுல என்னன்னா நம்முடைய கணக்கு என்ன கணக்கு தெரியுமில்ல, எதிரிகளுக்கு சஹாபாக்களை பெரிய அளவு தான் காட்டணும். எதிரிகளுக்கு அவங்க 1000 பேர் வந்திருக்காங்கன்னா நபித்தோழர்களை அவங்களுடைய கண்ணுக்கு அல்லாஹ் எப்படி காட்டணும்? 300 பேர் இருக்காங்களா, 30,000 பேரும் காட்டணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறானா, அவங்களுடைய கண்கள்ல 30 பேர் மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் அல்லாஹ்வுடைய விளையாட்டு இருக்கு. ஏன் அப்படி காட்டுறானா, அம்ரன்கான மஃஊலா, அல்லாஹ் முடிவு செய்து விட்ட விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்போ அவனுக்கு இந்த 300 பேரை அல்லாஹ் தஆலா 30,000 பேரா காட்டியிருந்தால் அவனுக்கு ஒன்னும் கவலை கிடையாது. பாப்பா நான் வர்றேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்ன செய்வான், கிளம்பிடுவான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு என்ன இருக்குது? முஸ்லிம்களுக்கு தான் என்ன கேட்டா, போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கவே கூடாது. அப்படி பின்வாங்கிறது பெரும்பாவம், ரொம்ப முக்கியம். இஸ்லாத்துல பெரும்பாவங்கள்ல எந்த பட்டியல் வருகின்றது? அந்த பட்டியலில் எது வருதுன்னா, போர்க்களத்துக்கு போயிட்டு உயிருக்கு பயந்து திரும்பி ஓடி வர்றது இருக்க தெரியாம அப்படி ஓடி வருவது இருக்கின்றது, அது கோழைத்தனம். அந்த கோழைத்தனம் மிகப்பெரிய ஒரு பாவம். அதாவது ஆளை கொலை செய்யறது, வட்டி வாங்கிறது, இணை வைக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவமோ அத மாதிரி போர்க்களத்தில் பின்வாங்கி வர்றது மிகப்பெரிய ஒரு பாவம். இவங்க ஓடி வர முடியாது. அவன் என்ன செய்திருவான், நான் வரவாப்பா அப்படின்னு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்ப அதனால என்ன செய்யறானா, மாப்பிள்ள உள்ள வரணும் இல்ல, அதுக்கு என்ன செய்யறான் தெரியுமா, சஹாபாக்கள் 300 பேர் இருக்கிறாங்களா, 30 பேர் மாதிரி காட்டுறான். அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, 30 பேர் தான் முகமதுடைய கூட்டம், இந்த கணக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிச்சுட்டு போயிருவோம். அவனும் உள்ள ஏறி வர்றான். இது அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. அப்ப என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல காட்டியாச்சு. ஒரு தலைவருடைய உள்ளத்தில் தெம்பு ஊட்டப்பட்டு விட்டால் அந்த தலைவர் அந்த களத்தில் நிற்பார், ஊக்கம் முட்டுவார், உற்சாகம் முட்டுவார். நில்லு, என்னவென்றால் நம்ம சந்திச்சிருவோம் அப்படின்னு தான் தலைவரும் இருக்கணும். தலைவர் இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிடாமீங்க, அவனுக்கு இதெல்லாம் கழிய ஆரம்பிச்சிருவாங்க, சரி வராது. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை பலப்படுத்துறான். அதுக்கு தக்க இரவுல அவங்க பிரார்த்தனையும் செய்யறாங்க, ரொம்ப நீண்ட பிரார்த்தனை. இப்படி கையை நீட்டி தொழுகையில தொழுகையில இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிப்லாவை நோக்கி கையை இப்படி நீட்டி கேட்கறாங்க. நாமளும் துவா செய்யும் போது இப்படி கையை நீட்டி தான் கேட்கணும். நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்படியே கும்பிடுற மாதிரியே என்ன செய்யறது கேட்கறது. சில பேர் அப்படியே மூக்கில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே என்னமோ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அந்த பதட்டத்திலேயே நமக்கு ஒரு முன்மாதிரி தராங்க. 2 கையும் நீட்டி, அல்லாஹும்ம இன் துஹ்லிக்கு ஹாதிஹில் இசாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லா துஅபது ஃபில்லார், உன்னை ஏகத்துவத்தின் அடிப்படையில் வணங்குவதற்கு ஆள் இருக்காது. நீ எனக்கு 2 வாக்குறுதியை சொல்லியிருக்க, அந்த வாக்குறுதியில ஒன்ன நிறைவேற்றுவேன் என்று நீ குறிப்பிட்டிருக்கிறாய். எனவே அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, எனக்கு என்ன நீ வாக்களிச்சிருக்கோ அதை நிறைவேற்றி கொடு. 2 வாக்குறுதி என்னன்னா அதையும் சொல்லி வரணும் இல்ல. ஒன்னு வாணிப படை, இன்னொன்னு போர்க்களம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு வந்துட்டான், போர்க்களத்துக்கே கொண்டு வந்துட்டான். அப்ப அந்த வாக்குறுதியில ஒன்னு இந்த போர்க்களம், நீ வாக்களிச்சதை எனக்கு நிறைவேற்றி கொடு என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கதறாங்க,
அப்படி கேட்கின்ற அந்த வேளையில அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கஃபாக்க முனாஷதத்து ரப்பக், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்க வலிந்து கேட்டது போதும், அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. அத மாதிரி இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்துல நேர்ல வந்துட்டாங்க. இப்போ வந்தா மத்திய ரிசர்வ் ஃபோர்ஸ், சிஆர்பி சொல்லுவாங்களா, சென்ட்ரல் ரிசர்வ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, சிஆர்எஃப், அந்த படை வந்துருச்சு. இந்த படை வானத்தில் உள்ள படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், 20 நிமிஷம் ஆச்சு, நான் வாட்செல்லாம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு எத்தனைக்கு ஆரம்பிச்சேன்னு நினைவில் இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை? 20? அப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லை, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? சரி. அதுவும் இந்த போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக வந்து நின்னாச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தித்தீர்கள், இரவுல பிரார்த்தித்தது. ஃபஸ்தஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் அளிச்சிட்டான், 1000 மலக்குகளை அவனிடத்திலிருந்து வானத்தில் இருந்து இறக்கிறதாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களிடத்துல சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமை காத்தால், அல்லாஹ்வை அஞ்சினீர்கள் என்று சொன்னால், வயதீக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, இவர்கள் உங்களிடத்தில் மீண்டும் தாக்குதல் தொடுக்க வந்தால், யும்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்ஸத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன், முதல்ல 1000 மலக்கு அப்படின்னு சொல்றான். அதற்கடுத்து அலை யக்ஃபியக்கும் ரப்புக்கும் ஐயுமித்தக்கும் பி ஸலாத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்சில், வானத்திலிருந்து 3000 மலக்குகளை அல்லாஹ் தஆலா இறக்குறேன்னு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு போதாதா? போர்க்களம் நடக்குது, அதுக்கு பின்னால என்ன வருகின்றது என்று சொன்னால், நீங்க பொறுமையா இருந்தா 5000 மலக்குகள். இப்ப மலக்குகள் இறங்கிட்டாங்க, மலக்குகள் இறங்கியாச்சு. இப்ப மலக்குகள் இறங்கி களத்துல நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் களத்துல வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, மீகாயில் வந்து நிக்கிறாங்க. அப்போ வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து இறங்கியாச்சு, மீகாயில் வந்தாச்சு. அவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுறாங்க, மற்ற நபித்தோழர்களுக்கு தெரியல, மற்ற நபித்தோழர்களுக்கு தெரியல. அவன் பெரும் பெரும் மலக்குகள் எல்லாம் வந்து இறங்கியாச்சு. இப்போ காபிர்களை அடி அடி அடின்னு போட்டு அடிச்சாவது. அவன் உள்ள இறங்கிட்டான், உள்ள இறங்கிட்டான். உள்ள அப்படி இறங்கி நிற்கும் பொழுது ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆளை துரத்தி பிடிச்சிக்கிட்டு போறார். இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ஆளை பிடிச்சி அடிக்கணும் என்பதற்காக வேண்டி வேகமாக போனா, அவருக்கு அவருடைய கண் முன்னாலேயே ஒரு அடி உழுது, ஆள் அப்படியே அங்க சுருண்டு விழுந்துட்டார். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நாம தானே துரத்திட்டு போறோம், இப்படி வந்து இவரு கீழே வந்து உழுறார என்று பார்த்தால், அங்க ஒரு வார்த்தையும் கேக்குது, அக்திம் ஹைசும், ஹைசுமே முன்னேறு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் கேட்குது. அதையும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது வானத்தில் இருந்து வந்த உதவி. மலக்குகள் வந்தாச்சு, வானத்தில் இருந்து வந்த உதவி.
அப்ப இப்படி மலக்குகள் அவங்களுக்கு கண்கூடா மலக்குகளை அவங்க பார்க்க முடியல. நமக்கு மலக்குகளை பார்க்கணும் அப்படிங்கிற இது தேவையில்லையே, காரியம் நடந்தா சரிதானே. ஒரு ஆளு அடிக்கப்பட்டு அப்படியே விழுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, இது அந்த 3வது வானத்தில் இருந்து வந்த உதவி. அப்ப மலக்குகள் நேரடியாக களத்துல வந்துட்டாங்க அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது. இதில் உள்ள தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு நம்ம பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.